அவர் சொன்னார், சாலமன் பாப்பையாவின் அருள் பெற்றுனாரு. அது என்ன சாதாரண வேலையா? 16 வருஷம் அவருக்கு பை தூக்கிட்டு திரிஞ்சேன். ஆமாங்க, ஜோக் இல்லை, அது அவர்கிட்டயே கேளுங்க. 76ஆம் ஆண்டிலிருந்து அவர் எங்கெங்கே பேச போகிறாரோ கூடயே போவேன். அப்போல்லாம் எனக்கு வேறு பொழுதுபோக்கு கிடையாதுங்க. அந்த காலத்தில் மொபைல் கிடையாது, டிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனக்கு கொஞ்சம் கேட்குற ஆசை உண்டு. யாராவது நல்லா பேசுனா கேட்பேன். பெரிய பெரிய அறிஞர்கள், குன்றக்குடி அடிகளார், அந்த காலத்தில் இருந்த பெரிய பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் ஐயா கூட பேசுவாங்க, நானும் போய் கேட்பேன். என்ன கொஞ்ச நாளில் அவருக்கு ஒரு சம்பளம் இல்லாத பிஏ கிடச்சிட்டான்னு என்னை கூப்பிட்டுக்கிட்டார். அதில் பாலச்சந்தர் சாருக்கு ஒரு ஆசை, தன்னோட சினிமாவை பற்றி பாப்பையா சாரை நடுவராக வச்சு பட்டிமன்றம் போடணும்னு ஒரு ஆசை. அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, மதுரையில் ஒரு தலைப்பு ரெடி பண்ணுங்க, என்னோட படங்களை பற்றியே இருக்கணும்ட்டார். இப்போ ஐயா நடுவர், இன்னும் 4 பேர் பேச்சாளர்கள், நான் எடுபிடி, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. தமிழ்நாடு ஹோட்டல்னு ஒன்று மதுரையில் இருக்குது, இப்போ மேரியட்டுக்கு முன்னாடி இன்னும் இருக்குது. அந்த ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்தார். முருகேசன் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். 3 நாள் சாயந்தரம் போக வேண்டியது, எல்லோரும் இட்லி தோசை சட்னி சாம்பார் எல்லாம் சாப்பிட வேண்டியது. தலைப்பு செட் ஆகலை. ஆளாளுக்கு என்னென்னவோ சொன்னாங்க. நான் ஏன் பட்டிமன்றத்துக்கு வந்தேன்றதுக்கு இதெல்லாம் காரணங்க. சும்மா ஓசியில் அருள் பெற்றுனார்ல, அதுக்காக சொல்கிறேன். நான் உடனே ரொம்ப பயந்து 3ஆவது நாள் பார்த்தேன், இது செட் ஆகாது. நம்ம மனசில் இருக்கிறத சில பேர் இப்படின்னு வாங்கல, பள்ளிக்கூடத்தில் டீச்சர் முன்னாடி மிஸ் மிஸ் அப்படின்னு வாங்கல. அப்போ அந்த கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நான் மெல்ல சொன்னேன் ஐயாட்ட, எனக்கு ஒரு தலைப்பு தோணுது, சொல்லுப்பா, உனக்கு என்ன தெரியும்? பெரிய பெரிய பேராசிரியர்களே சொல்லி ஒன்றுமே நடக்கலை, நீ என்னத்தை சொல்ல போகிறேன்னு அவர் ஒரு சலிப்பாக என்னை பார்த்தார். நான் சொன்னேன், இந்த படம் முழுக்க மியூசிக்கலான தீம் உள்ள படம், மியூசிக்கல் தீமு. அதனால் எனக்கு இப்படி தோணுது, பாலச்சந்தரின் புது புது அர்த்தங்கள், பழைய பல்லவியா புதிய ராகமா அப்படின்னு ஒரு தலைப்பு சொன்னேன். இது சத்தியம் நான் சொன்னது, ஏன்னா ஐயாவிட்ட கேட்டுக்கலாம். சொன்னோடனே பாப்பையா சார் நிமிந்து பார்த்தாரு, பை தூக்குற பயலுக்கு இவ்வளவு புத்தியா? கவுண்டமணி சொல்லுவார்ல, கழுத மேய்க்கிற பயலுக்கு இவ்வளோ அறிவார். அவர் உடனே அந்த ஹோட்டல்ல இருந்து லைட்னிங் கால் அடிச்சார். எனக்கு இன்னும் அந்த காட்சி நினைவில் நிற்குது. லைட்னிங் கால் அடிச்சாரு. நல்ல வேலையா பாலச்சந்தர் கிடைச்சாரு. அவர்கிட்ட சொன்ன உடனே, இதுதான் தலைப்பு, பேராசிரியரை இந்த தலைப்பிலேயே பட்டிமன்றம் நடத்த சொல்லுங்கன்ட்டார்.